இந்த வீடியோவில் டாடா ப்ளே டிடிஹெச் கனெக்ஷனை பற்றி தான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதில் என்னென்ன ரீசார்ஜ் பிளான் இருக்குது, டாடா ப்ளே நியூ கனெக்ஷன் வந்து நீங்கள் எப்படி புக் பண்ணுறது, டாடா ப்ளே கஸ்டமர் கேரை நீங்கள் எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு டாடா ப்ளே டிடிஹெச் கனெக்ஷனில் 3 வகையான செட்டாப் பாக்ஸ் இருக்குது. ஒன்று டாடா ப்ளே ஹெச்டி செட்டாப் பாக்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா டிடிஹெச் ஹெச்டி செட்டாப் பாக்ஸு. ரெண்டாவது டாடா ப்ளே பிஞ்ச், இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் செட்டாப் பாக்ஸ், அதாவது ஆண்ட்ராய்டு செட்டாப் பாக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஓடிடி கண்டென்ட்லாம் அக்சஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் மொபைலில் இந்த செட்டாப் பாக்ஸோட கனெக்ட் பண்ணி ஸ்க்ரீன் மிரரும் பண்ணிக்க முடியும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் செட்டாப் பாக்ஸு. தேர்டு வந்து பார்த்திங்கன்னா டாடா ப்ளே எஸ்டி செட்டாப் பாக்ஸு, இது வந்து பார்த்திங்கன்னா டிடிஹெச் எஸ்டி செட்டாப் பாக்ஸு. நீங்கள் ஸ்மால் சைஸ் ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய டிவி வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது செட் ஆகும். ஸ்க்ரீன் சைஸ் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஹெச்டி செலக்ட் பண்ணலாம். ஒருவேளை உங்கள் டிவி ஆண்ட்ராய்டு டிவியாக இல்லை, உங்கள் டிவியை ஆண்ட்ராய்டு டிவியாக மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டாடா ப்ளே பிஞ்ச் செலக்ட் பண்ணலாம். இந்த 3 செட்டாப் பாக்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி செட்டாப் பாக்ஸ் வேணும்னு ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி புக் பண்ணுறது, பிளான்லாம் செக் பண்ணுறதுன்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். tataplay.com வெப்சைட்டுக்குள்ளே வாங்க. இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி tataplay.com உடைய ஹோம் பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் பாருங்கள், இந்த இடத்துல ஐ வாண்ட் எ நியூ டிடிஹெச் கனெக்ஷன் இருக்கா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபஸ்ட் நேமு, லாஸ்ட் நேமு, மொபைல் நம்பரு, இமெயில் ஐடி, பின்கோடு எல்லாம் கேட்கும். எல்லாத்தையும் டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும். இந்த ஸ்டெப்பில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரி செட்டாப் பாக்ஸ் வேணும், எந்த மாதிரி கனெக்ஷன் வேணும்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். டாடா ப்ளேயில் வந்து பார்த்திங்கன்னா 5 வகையான கனெக்ஷன் டைப் இருக்குது. ஃபஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்டி செட்டாப் பாக்ஸ். எஸ்டி செட்டாப் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கனெக்ஷன் டைப் தான் இருக்குது. அடுத்து ஹெச்டி செட்டாப் பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 2 கனெக்ஷன் டைப் இருக்குது. ரெண்டுமே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் தான். ஆனால் நியூ கனெக்ஷனுக்கான அமௌண்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டாப் பாக்ஸுக்கான அமௌண்ட்டை பே பண்ணி கனெக்ஷன் எடுத்துக்கிறது. இந்த ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 3000 ரூபா டெபாசிட் அமௌண்ட் கட்டினீங்கன்னா உங்களுக்கு செட்டாப் பாக்ஸு இன்ஸ்டாலேஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும். இந்த 3000 ரூபா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டாடா ப்ளேயில் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் வாலெட்டில் வந்து ஆட் பண்ணிடுவாங்க. அந்த 3000 ரூபா அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் பில்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டாப் பாக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக வந்துடும். ஸோ இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டாப் பாக்ஸ்க்கு அமௌண்ட் கட்டுறீங்க. இந்த ரெண்டாவது ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக வருது. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 3000 ரூபா கொடுக்கணும். அடுத்து டாடா ப்ளே பிஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான கனெக்ஷன் டைப் இருக்குது. அதுலேயும் சேம் தான். ஒன்று நீங்கள் செட்டாப் பாக்ஸுக்கான அமௌண்ட்டை கட்டி செட்டாப் பாக்ஸ் வாங்குறது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6000 ரூபா டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு செட்டாப் பாக்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. 6000 ரூபா அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாடா ப்ளே அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாலெட்டில் ஆட் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எஸ்டி செட்டாப் பாக்ஸா இல்லை ஹெச்டி செட்டாப் பாக்ஸா இல்லை ஸ்மார்ட் செட்டாப் பாக்ஸான்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி செட்டாப் பாக்ஸில் செட்டாப் பாக்ஸ்க்கான அமௌண்ட் கட்டி செட்டாப் பாக்ஸ் வாங்குறத கிளிக் பண்ணி காட்டுறேன். கெட் திஸ் பாக்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் லாங்குவேஜ் செலக்ட் பண்ண சொல்லும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் கிளிக் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது லாங்குவேஜ் வேணும்னா அதெல்லாம் கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் எதெல்லாம் லைக் பண்ணி வாட்ச் பண்ணுவீங்கன்னு கேட்கும். அதில் உங்களுக்கு எது வேணுமோ கிளிக் பண்ணிக்கிங்க. நான் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஆடியோ குவாலிட்டியெல்லாம் ஹெச்டியில் வேணுமான்னு கேட்கும். எஸ்னா எஸ் கொடுங்க, இல்லைனா நோ கொடுங்க. எஸ் கொடுத்துட்டேன். எஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிளான் ஷோ ஆகும். உங்களுக்கு என்ன பிளான் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி செட்டாப் பாக்ஸை கிளிக் பண்ணி எனக்கு ஹெச்டி சேனல்ஸ் வேணும்னு எஸ் கொடுத்தேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி பிளான் காட்டுது. நீங்கள் செலக்ட் பண்ணுறதை பொறுத்து உங்களுக்கு பிளான் சேஞ்ச் ஆகும். இப்போ நீங்கள் எஸ்டி செட்டாப் பாக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஹெச்டி செட்டாப் பாக்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வேறு, டாடா ப்ளே பிஞ்ச் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கு வேறு. ஒவ்வொன்றுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பிளான் சேஞ்ச் ஆகும். பிளானில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி சேனல்ஸுடைய கவுண்டும் எஸ்டி சேனல்ஸுடைய கவுண்டும் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகும். அது நீங்கள் செலக்ட் பண்ணுற செட்டாப் பாக்ஸ் அண்டு செலக்ட் பண்ணுற பிளானை பொறுத்தது. இதில் பிளான் ஷோ ஆகும். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வியூ ஆல் சேனல்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன சேனல்லாம் அந்த பிளானில் இன்க்ளூட் ஆகி வருதுன்னு நீங்களே செக் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் உங்களுக்கு சூட்டபிளான பிளானை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு என்னென்ன டிவிலாம் வேணுமோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு எந்த பிளான் ஓகேவா தெரியுதோ கெட் திஸ் பேக் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செட்டாப் பாக்ஸுக்கான அமௌண்ட் பே பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பேக்கேஜ் அமௌண்ட் பே பண்ணணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா நெட்வொர்க் கெப்பாசிட்டி ஃபீஸ் பே பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளானை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இந்த பிளானுக்கு வந்து பார்த்திங்கன்னா 93 ரூபா. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1648 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் செலக்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டி செட்டாப் பாக்ஸில் 455 ரூபா பிளானு. அதுக்கு 1648 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணுற செட்டாப் பாக்ஸை பொறுத்து நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளானை பொறுத்து அமௌண்ட் சேஞ்ச் ஆகும். இதுலேயே இங்கே கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். நீங்கள் ஆர்டரை ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செட்டாப் பாக்ஸ் வந்து வீட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்கன்னு.
நெக்ஸ்ட்டு கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் உங்கள் அட்ரஸை ப்ராப்பராக ஃபில் பண்ணிட்டு செலக்ட் இன்ஸ்டாலேஷன் டேட் அண்ட் டைம்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டேட் அண்ட் டைம் வேணுமோ ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே கொடுங்க. அதை கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் பே பண்ணுறதுனால பே பண்ணலாம், இல்லை கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்து ப்ரொசீட் கொடுக்கலாம். ஓகே, இதை பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கனெக்ஷன் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ டாடா பிளேயில் நீங்கள் நியூ கனெக்ஷன் எடுக்கிற மாதிரி இருந்தால் என்ன செட்டாப் பாக்ஸ் வேணும்னு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எஸ்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைப் ஆஃப் கனெக்ஷன் தான் இருக்குது. ஹெச்டியில் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான கனெக்ஷன் டைப் இருக்குது. டாடா பிளே பிஞ்ச்லேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான கனெக்ஷன் டைப் இருக்குது. ஹெச்டியில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செட்டாப் பாக்ஸ்க்கான அமௌண்ட்டை கட்டியும் கனெக்ஷன் எடுக்கலாம், இல்லை 3000 ரூபா டெபாசிட் பண்ணியும் ஃப்ரீயாக எடுக்கலாம். அதே மாதிரி தான் பிஞ்ச்லேயும் செட்டாப் பாக்ஸ்க்கான அமௌண்ட் கட்டலாம், இல்லைன்னா 6000 ரூபா டெபாசிட் பண்ணி ஃப்ரீயாக கனெக்ஷன் எடுத்துக்கலாம். அந்த டெபாசிட் அமௌண்ட்டை நீங்கள் மந்த்லி ரீசார்ஜ் அமௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டாடா பிளே கஸ்டமர் கேரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 1800208663 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் டாடா பிளே நியூ கனெக்ஷனை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி ஏர்டெல் டிடிஹெச் கனெக்ஷனை பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய் காய்ஸ்.